நம்ம கையில ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தை மாணவர்களுக்கு புத்தகத்துல மட்டும் சொல்லாம ஒரு அழகான அனிமேஷன் வீடியோவா காட்ட முடியும்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதிகாலை நேரம். சுப்பையாவின் புஞ்சையில் விவசாயிகள் அருகெடுத்தனர். கஞ்சி குடிக்க அமரும்போது அன்னமையா ஒருவரை அழைத்து வருவதை சுப்பையா கண்டான். தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இதோ குடிங்க. இப்போ நீங்க திரையில பார்த்த இந்த அருமையான அனிமேஷன் வீடியோவை ஏஐ மூலம் உருவாக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதுக்காக நீங்க எந்த வீடியோவும் எடுக்க தேவையில்லை, எடிட் செய்ய தேவையில்லை. இதுக்காக எந்த ஒரு படத்தையும் கூகுள்ல போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய பாடத்தை ஏஐக்கு கொடுத்தா போதும், அது ஒரு அழகான வீடியோவா மாத்தி கொடுத்துரும். இதை எப்படி உருவாக்குவது என்பதை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு பாடத்தை மாணவர்களுக்கு புரிய வைக்கணும்னா வெறும் புத்தகத்துல இருக்கிறது மட்டும் படிச்சு காட்டினா போதாது. ஒரு சின்ன காட்சியா ஒரு படம் மூலமாகவோ அல்லது ஒரு வீடியோ மூலமாகவோ அந்த கருத்தை மாணவர்களுக்கு காட்டும் போது அது அவர்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். ஆனா ஒரு வீடியோவை நாமே உருவாக்கணும்னா படம் தேடணும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், ஒவ்வொரு காட்சிக்கும் என்ன இருக்கணும்னு யோசிக்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். நீங்க எந்த வகுப்பு ஆசிரியரா இருந்தாலும் சரி, அறிவியல், வரலாறு, சமூக அறிவியல், தமிழ் எந்த பாடமாக இருந்தாலும் சரி, நம்மிடம் இருக்கக்கூடிய பாடத்தை ஏஐனுடைய உதவியோட ஒரு வீடியோவா எப்படி மாற்றுவது என்பதை உங்களுக்கு மொபைல்லே செஞ்சு காட்ட போறேன். இதை நாம 3 சிம்பிள் ஸ்டெப்பா தான் செய்ய போறோம். முதல் ஸ்டெப், ChatGPTல பாடத்துக்கான காட்சிகளையும் வாய்ஸ் ஓவரையும் தயார் செய்ய போறோம். இரண்டாவது ஸ்டெப், அந்த காட்சிகளுக்கான வீடியோ ப்ராம்ப்ட்களை உருவாக்கி கூகுள் ஃப்ளோல வீடியோ கிளிப்ஸை உருவாக்க போறோம். மூன்றாவது ஸ்டெப், உருவாக்கிய எல்லா வீடியோ கிளிப்ஸ்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு முழுமையான பாட வீடியோவாக மாற்ற போறோம். வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள போகலாம். இப்ப நீங்க எந்த பாடத்தை வீடியோவா மாத்த நினைக்கிறீங்களோ அந்த பாடத்தை ஒரு போட்டோ அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு ChatGPT இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓபன் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க அந்த போட்டோவை எடுத்து வச்சிருக்க பாடத்தை இங்க பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க போட்டோவும் அப்லோட் பண்ணலாம் அல்லது பிடிஎஃபாவும் நீங்க அப்லோட் பண்ணலாம். இங்க பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃபா வச்சிருக்கேன், அதனால ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். போட்டோவா இருந்தால் நீங்க போட்டோஸ் கிளிக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான பாடம் இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற பாடத்தை தான் நான் வீடியோவாக மாற்ற போகிறேன். அதனால அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ராம்ப்டை இங்கே டைப் பண்ணணும். இப்போ ChatGPT கிட்ட நம்முடைய தேவையை ரொம்ப தெளிவாக சொல்லுங்க. இப்போ நான் ப்ராம்ப்டை டைப் பண்ணுறேன். இந்த பாடத்தை மாணவர்களுக்கு முழுமையாக விளக்கக்கூடிய வகையில் தேவையான மொத்த காட்சிகளையும் ஒவ்வொரு காட்சிக்கும் பொருத்தமான தமிழ் வாய்ஸ் ஓவரையும் உருவாக்கி கொடு. காட்சிகளை உருவாக்கும் போது கதையில் உள்ள கதாபாத்திரங்களின் பெயர்கள் மற்றும் தோற்றம் கதை முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அனைத்து காட்சிகளிலும் கேரக்டர் கன்சிஸ்டன்சி மற்றும் சினிமாட்டிக் கண்டினியூட்டி இருக்க வேண்டும். ஒவ்வொரு காட்சியும் 10 வினாடிகளுக்குள் அமைய வேண்டும். அதற்கேற்ப தமிழ் வாய்ஸ் ஓவரை சுருக்கமாக அமைக்க வேண்டும். மாணவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் கல்வி நோக்கத்துடன் நல்ல விஷுவல் குவாலிட்டியில் காட்சிகளை அமைக்க வேண்டும். இந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க சென்ட் பட்டனுக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான காட்சிகள்லாம் கிரியேட் ஆகுது. இப்போ நீங்க கொடுத்த 10ஆம் வகுப்பு கோபல்லபுரத்து மக்கள் பாடத்திற்கான முழுமையான காட்சிகளும் அழகாக கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. மொத்தம் 12 காட்சிகளை அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. காட்சி 1 அதற்கான தமிழ் வாய்ஸ் ஓவர், காட்சி 2 அதற்கான தமிழ் வாய்ஸ் ஓவர், இப்படி மொத்தம் 12 காட்சிகளை அது அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்சிகளை வீடியோவை கிரியேட் பண்றதுக்கான வீடியோ ப்ராம்ப்டை தயார் பண்ணணும். அந்த வீடியோ ப்ராம்ப்டை ChatGPTல நம்ம தயார் செஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காட்சி 1ஐ உருவாக்குவதற்கான முழுமையான கூகுள் ஃப்ளோ வீடியோ ப்ராம்ப்டை உருவாக்கி கொடு அப்படின்னு நீங்க ப்ராம்ப்டை டைப் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கூகுள் ஃப்ளோவில் தான் வீடியோ கிரியேட் பண்ண போறோம். சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்சி 1ஐ உருவாக்குவதற்கான வீடியோ ப்ராம்ப்டை அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்சி 2ஐ உருவாக்குவதற்கான முழுமையான கூகுள் ஃப்ளோ வீடியோ ப்ராம்ப்டை உருவாக்கி கொடு அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ காட்சி 2க்கான வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை காட்சிகள் இருக்கிறதோ அத்தனை காட்சிக்கும் நீங்க வீடியோ ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணிக்கணும். இதுல மொத்தம் 12 காட்சிகள் இருக்கு. 12 காட்சிகளுக்கான வீடியோ ப்ராம்ப்டையும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். காட்சி 3, 4, 5 அப்படின்னு எல்லா காட்சிகளுக்கும் நான் வீடியோ ப்ராம்ப்டை இப்போ தயார் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோவை மாற்ற போற பாடத்திற்கான காட்சிகளையும் அந்த காட்சிகளை வீடியோவை கிரியேட் பண்றதுக்கான ப்ராம்ப்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அதில் கூகுள் ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல்லே செய்யறதுனால நம்ம டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ தான் நீங்கள் கூகுள் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வாட் யூ வாண்ட் கிரியேட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் கிரியேட் பண்ண காட்சி 1க்கான வீடியோ ப்ராம்ப்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடியில் நம்ம கிரியேட் பண்ண காட்சி 1க்கான வீடியோ ப்ராம்ப்ட் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சென்ட் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு வரும், அதை அப்ரூவ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ கிரியேட் ஆகுது பாருங்க. இப்போ முதல் காட்சிக்கான வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே கிளிக் பண்ணுங்க. அதிகாலை நேரம். சுப்பையாவின் புஞ்சையில் விவசாயிகள் அருகெடுத்தனர். கஞ்சி குடிக்க அமரும்போது அன்னமையா ஒருவரை அழைத்து வருவதை சுப்பையா கண்டான். இப்படி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போ முதல் காட்சிக்கான வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. மேலே இருக்கு பாருங்க, டன் கொடுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்சி 2க்கான வீடியோவை நாம கிரியேட் பண்ணணும். வாட் யூ வாண்ட் கிரியேட் அப்படின்ற இடத்துல சாட் ஜிபிடியில் காட்சி 2க்கான வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுங்க. காட்சி 2க்கான வீடியோ ப்ராம்ப்ட் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் கூகுள் ஃப்ளோ வாங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்த மாதிரி அப்ரூவ் கொடுங்க. இப்போ 2வது காட்சிக்கான வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. வீடியோ ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை கிளிக் பண்ணுங்க. யாரோ ஒரு சாமியார் எடுத்துட்டு வரான். வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம். மேலே டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ 2 காட்சிகள் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதே போல நீங்க மொத்தம் எத்தனை காட்சிகள் இருக்கிறதோ அந்த காட்சிகளுக்கான வீடியோ ப்ராம்ப்டை சாட் ஜிபிடில இருந்து காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வீடியோவை கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் 12 காட்சிகளுக்கான வீடியோவும் தயார் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க 1 by 1 இருக்கு. இப்போ நாம இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை டிசேபிள் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், அதனால டெஸ்க்டாப் சைட்டை டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அதிகாலை நேரம். சுப்பையா மேலே இருக்கக்கூடிய டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. 720p ஒரிஜினல் சைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான வீடியோ டவுன்லோட் ஆகிடும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண எல்லா வீடியோவும் உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுடைய கேலரியில் எல்லா வீடியோவும் சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ண இந்த 12 வீடியோவையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான முழுமையான வீடியோ தயாராகிடும். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ மெர்ஜ் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ அந்த 12 வீடியோவும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே செலக்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா வீடியோவும் ஒன்றா வந்துடுச்சு. கீழே பாருங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் மெர்ஜ் ஆகி ஒரு முழுமையான வீடியோ ரெடி ஆகிடும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவை இங்கே கிளிக் பண்ணினா உங்களுக்கான முழு வீடியோவும் ப்ளே ஆகும். அதிகாலை நேரம். சுப்பையாவின் புஞ்சையில் விவசாயிகள் அருகெடுத்தனர். கஞ்சி குடிக்க அமரும்போது அன்னமையா ஒருவரை அழைத்து வருவதை சுப்பையா கண்டான். யாரோ ஒரு சாமியார் எடுத்துட்டு வரான். வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம். அருகில் பார்த்தபோதுதான் அன்னமையாவுக்கு தெரிந்தது சாமியார் அல்ல, பசியால் வாடிய இளைஞன். தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இங்க பக்கத்துல நீச்சி தண்ணி இருக்கு.
இதோ குடிங்க. சும்மா கடிச்சு குடிங்க. மணி தூங்கும் வரை அன்னமையா காத்திருந்தார். விழித்ததும் மணி நன்றியுடன் புன்னகைத்தான். தம்பி, உன் பெயர் என்ன? என்னோட சொந்த பேர் பரமேஸ்வரன். இப்போ பேர் மணி. அங்கே என் ஃப்ரெண்டு சுப்பையா இருக்கான். அங்கே போவோமா? அங்கே போவோமா? வாங்க, எங்களோட உட்காருங்க. ஒன்னாச்சு சாப்பிடலாம். மணி அவர்களைப் போலவே இடது கையில் கம்மஞ்சோறு வாங்கிச் சாப்பிட்டான். ஆனால் கடும் பசியிலும் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. உணவு முடிந்ததும் மக்கள் கைகளை மண்ணால் சுத்தம் செய்தனர். ஊர்க்கதைகள் பேச மணி அமைதியாக படுத்தான். பசித்தவர்க்கு பகிர்ந்து கொடுப்பதே உண்மையான விருந்தோம்பல். அன்பும் மனிதநேயமும் நிறைந்த வாழ்வையே கோபல்லபுரத்து மக்கள் நமக்கு கற்றுத்தருகின்றனர். சரி ஆசிரியர்களே, இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நேரம் மிச்சமாகும். ஒரு பாடத்திற்கான பேசிக் வீடியோ கண்டென்ட்டை வேகமாக தயாரிக்க முடியும். ஒவ்வொரு படத்தையும் தனியாக தேடுவதற்கும் ஒவ்வொரு காட்சியும் நாமே திட்டமிடுவதற்கும் செலவாகும் நேரம் குறையும். இரண்டாவது, மாணவர்களுக்கு எளிமையாக புரியும். புத்தகத்துல படிப்பதை விட ஒரு கருத்தை படம் அல்லது வீடியோ மூலம் காட்டும் போது மாணவருடைய கவனம் அதிகரிக்கும். குறிப்பாக கடினமான கான்செப்டை விஷுவலா காட்டும் போது இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, வகுப்பறை கற்பித்தல் ரொம்ப சுவாரஸ்யமா மாறும். நாம நடத்தக்கூடிய பாடத்துல தேவையான ஒரு இடத்துல ஒரு சிறிய வீடியோவை பயன்படுத்தும் போது மாணவர்களும் ஆர்வமா கவனிப்பாங்க. நான்காவது பாத்தீங்கன்னா, ஒரு முறை உருவாக்கிய வீடியோவை நாம மீண்டும் பயன்படுத்த முடியும். தேவையான நேரங்கள்ல அதே வீடியோவை வகுப்புல நாம பயன்படுத்திக்கலாம். அதனால ஒவ்வொரு முறையும் புதிதாக தயாரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி ஆசிரியர்களே, ஒரு பாடத்தை மாணவர்களுக்கு வெறும் புத்தகத்தில் மட்டும் சொல்லிக் கொடுக்காம அதை ஒரு அழகான விஷுவல் வீடியோவை காட்ட முடியும். இதற்காக நாம வீடியோ எடிட்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரியான ஏஐ டூலை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சா போதும். நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி மாணவர்களின் கற்றலையும் இன்னும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்ற ஏஐ பயன்படுத்திக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஆசிரியர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு பயனுள்ள ஏஐ மற்றும் டெக்னாலஜி டிப்ஸை எளிமையாக கற்றுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீங்க. நன்றி ஆசிரியர்களே.